எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13. Proverbs chapter, let us read Proverbs chapter 13, 12. நீதிமொழிகள் 13:12. Proverbs chapter 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். Hope deferred makes the heart sick, but a desire fulfilled is a tree of life. மறுபடியும் சொல்லுகிறேன். இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் நான் இப்படியாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். If I want to keep a topic for the sermon, I would like to keep it as such. நீடித்த நாட்களாய். And many days fulfillment. இந்த வருஷத்துல கர்த்தர் என்னோடு அதிகமாய் பேசின ஒரு வார்த்தை ஒன்று என்று சொன்னால் அது இந்த வார்த்தை தான், நீடித்த நாட்களாய். And many days during this time of the year, God spoke to me the similar word. நாங்க கடந்த வியாழக்கிழமை நாங்க இங்கே உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காகவும் நம்முடைய மற்ற ஆராதனைக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதே வார்த்தையோடு கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார். And this Thursday when we were praying and meditating God's word, God gave a similar word. அதிலே இந்த நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. And the verse says hope deferred makes the heart sick. துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் நிலைக்காது என்று வேதம் சொல்கிறது. And a blessing that is come immediately, it will not last long. நீதிமொழிகள் 14:12 இப்படியாய் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். And Proverbs chapter 14 verse 12 says there is a way that seems right to man, but the end is sorrowful. அப்படி என்று சொன்னால் மனுஷனுடைய வழிகளும் கர்த்தருடைய வழிகளும் ஒன்று கிடையாது என்று வேதம் சொல்கிறது. And we can understand God's ways and man's ways are different. தேவன் நமக்கென்று ஒரு வழியை தீர்மானித்திருக்கிறார். It's true, God has actually determined a path for us. அந்த வழியில் கடந்து போவதை பற்றி தான் வேதம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். And that's the way, God's way, the word of God says so. இன்னைக்கு உலகம் இன்ஸ்டன்ட் உலகமாய் மாறிட்டு இருக்கு, அப்படிதானே? And today's world, instantly they want everything. ஒரு ஹோட்டல் கூட இப்ப என்ன ஹோட்டலா வந்துருச்சு, எல்லாம் இன்ஸ்டன்ட் ஹோட்டலாய் வந்துருச்சு. And even the hotels want to cook very quickly. ஆமா, ஃபாஸ்ட் ஃபுட் and fast food. துரித உணவகம். And they want it very quickly. ஆமா, இன்னைக்கு கடைகளுக்கு போனாலும் முதல்ல வெளிநாட்டில தான் இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே வந்துருச்சு. அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் உடனே ரெடிமேடா அதை சாப்பிடலாம். And only in foreign countries you had these ready-made food. Nowadays in our country also we have. இன்னைக்கு மாவை கூட நம்ம கடையில தான் வாங்குறோம். And even batter also we buy outside. என்னன்னா மனுஷனுடைய அவசரமான நாட்களிலே மனுஷன் எல்லாவற்றையும் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறான். And in today's world man wants to get everything immediately. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, துரிதமாய் கிடைச்ச ஆசீர்வாதம் நிலைக்காது. And word of God clearly says whatever you get by haste will go waste. நெடுங்காலமாய் காத்திருந்து தான் ஆகணும். You have to wait patiently. அப்படி நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணதான் செய்யும். It's true, it will make our heart sick when we wait patiently. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இருதயம் இளைத்து போகணும்னா அவன் எத்தனை நாள் காத்திருந்திருக்கணும்? And if we have to wait patiently, how he may make us go heart sick? இப்போ மனுஷன் வந்து சரீரத்தை நம்மளோட சரீரம் இளைச்சு போகணும்னா அவன் எத்தனை நாள் காத்திருக்கணும்? And how we must wait patiently for the body to retain its strength. நல்ல குண்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாடியை வந்துட்டு இப்போ ஸ்லிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கு. அவங்க இளைக்கணும், உடம்பை இளைக்கணும் சொல்லி எக்ஸசைஸ் பண்றாங்க, ஃபுட் எடுக்கிறாங்க, நிறைய இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் இளைத்து போகணும்னா நம்ம எத்தனை நாள் காத்திருக்கணும்? In order to reduce weight and food and go on a diet, how long will a person who's fat may? ஒருவேளை இன்னைக்கு நாளையில இருந்து சாப்பிட மாட்டேன்னு ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்தா இளைச்சிருவானா? And if he fast 2 days, will he go slim? கண்டிப்பா கிடையாது. Never, he can never do that. அதுக்காக அதிகமான பிரயாசப்படுறாங்க. He has to work efficiently towards. காலையில எந்திரிச்சு நீங்க வெளியே போய் பாருங்க, எத்தனை பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்கன்னு. See, actually go outside and see how many people are walking daily. எத்தனை பேர் வந்துட்டு ஃபுட் கண்ட்ரோல் பண்றாங்க, வாக்கிங் பண்றாங்கன்னு பலவேறு காரியங்களை செய்றாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா உடம்பு இளைக்கணும். And many people go on a diet and go for a walk to reduce their weight. அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், இந்த நீங்க வாக்கிங் எத்தனை நாள் போறீங்க, எவ்வளவு உடம்பு கம்மியா இருக்குன்னு கேளுங்க. And ask them how many days you have gone for walk and reduced your weight. ஒரு மாசம் கடினமாய் உழைச்சாங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ கம்மியாகும். And if they work efficiently towards it, they will reduce 3 kilos. உணவு கட்டுப்பாடு பண்ணி அவங்க நடைப்பயிற்சி பண்ணி எல்லா விதங்களும் முயற்சி செய்தாங்கன்னா அவங்க ஒரு 5-6-7 மாதங்கள் கடந்து ரொம்ப கடின உழைப்புக்கு அப்புறம் தான் அவங்களால கொஞ்சம் உடம்பு என்ன செய்ய முடியும், குறைக்க முடியும். And if he works hard towards his goal, he can reduce his weight efficiently. It takes 6 to 7 months. அதே நேரத்தில் இன்னைக்கு புதிதாக நிறைய விளம்பரங்கள் வருது, நீங்க உடம்பை கம்மி பண்ணுமா, எங்க கிட்ட வாங்க உடனே குறைச்சு விட்டுறோம். And many advertisements come immediately, efficiently we can reduce your weight. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு. I know a friend. அவர் நல்ல குண்டா இருப்பாரு. And he used to be very
very fat. நல்ல குண்டு, நல்ல ஹைட்டா, நல்ல குண்டா இருப்பாரு. And he used to be very tall and very hefty. அவருக்கு உடம்பு குறைக்கணும்னு நிறைய முயற்சிகள் எடுத்தாரு. And he had tried to reduce his weight many times. ஆனா அவரால் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சதே தவிர ரொம்ப அவரால் குறைக்க முடியல. And slowly he reduced his weight little by little. ஒரு நாள் அவரை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஒரு நாள் ஒரு கடையில் நான் எதேச்சியாய் அவரை பார்க்குறேன். And I actually met him in a shop. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. I was surprised. பார்த்தா ஆள் பார்த்தீங்கன்னா பாதி ஆளாக மாறிட்டாரு. எலும்பு தோலுமாகிற மாதிரி ஆயிட்டாரு. He slimmed down efficiently. He was very thin. எனக்கு அவர் அடையாளம் தெரியல. I could not recognize him. அவரு தான் வந்து என்கிட்ட பேசினாரு. He came and recognized me. அப்போ நான் கேட்டேன், என்னாச்சு உங்களுக்கு? நல்லா குண்டா இருந்தீங்க, இப்படி டக்குன்னு இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். You were so fat once upon a time. How did you reduce your weight? நான் உடம்ப குறைக்க நிறைய முயற்சி எடுத்தேன்ல, உனக்கு தெரியும்ல. You know very well. I tried to reduce my weight. அப்போ நான் கேட்டேன், அது கரெக்டு தான், ஆனால் இப்படி கம்மியாகுமா அப்படி கேட்டேன். It's true, but how did you reduce drastically? அப்போ அவர் சொன்னார், ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து வந்துட்டு போய் சாப்பிட்டோம்னா, அந்த மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு என்ன ஆயிரும், ரொம்ப ஸ்பீடாக குறைஞ்சிரும் அப்படின்னாரு. And he said, I know a medicine, if you actually consume it, you will reduce your weight efficiently. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி உடம்பை இப்படி குறைக்க கூடவா மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு நான் வந்துட்டேன். And I was very shocked. Even this medicine can aid to reduce your weight. அதன் பிறகு நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். Then I understood one thing. அவர் மரணத்துக்கு நேராக கடந்து போனார். He was actually going towards death. அதற்கு முன்பாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சரீரத்தில். He had many complications in his body. பாருங்க, உடனடியாய் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா இதுதான் நடக்கும். And he wanted immediate results. That's what happened. எனக்கு என்னுடைய நண்பருடைய ஒரு சொந்தக்காரங்க, ஒரு லேடி, one friend's relative, one woman was there. அவங்க வந்து உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. And she went towards an operation to reduce her body. ரொம்ப சீக்கிரத்திலே அவங்க மரித்து போனாங்க. And she moved towards death actually. இன்றைக்கு எத்தனையோ மரணங்கள் இப்படி நாம் கேள்விப்படுறோம். I've heard many death instances because of this. இதுல இருந்து ஒன்னு என்ன தெரியுது? What do we understand from this? உங்களுக்கு உடம்பை குறைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு நடக்கணும்னா அதற்கென்று இருக்கிற வழிகளை நீங்க போனாதான் முடியும். And if you want to reduce your weight, you have to go according to those things. உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற காரியங்கள் அது நிச்சயமா ஏதாவது விதத்திலே ஒரு ஆபத்தை கொண்டு வரத்தான் செய்யும். And if you go for immediate results, it will lead you to danger. நான் இந்த உடம்பை குறைக்கிற காரியம் கிடையாது. நீங்க எதை வேணா போட்டுக்குங்க, உடனடியாக உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இது உடனடியாக இதை சாப்பிடணும்னு சொல்லி அதை ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா அவங்க உடம்புக்கு கேடு விளைவிக்கத்தான் செய்யும். And if you immediately want to do something or consume fast food, it will have danger to your body. லாங் டேமா இது நான் உடம்பை குறைக்கணும், ஒருத்தர் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு வருஷம் எடுத்துக்குவேன், ஒரு 10 கிலோ கம்மி பண்ணுவேன்னு நினைச்சானா அது அவனுக்கு ஆரோக்கியமான முறையாக இருக்கும். And it will be very healthy if a person decides to reduce weight for 10 kilos within a year. இப்போ நான் ஏன் உடம்பு குறைக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? Why do you think I'm talking about reducing weight? ஒரு உடம்பை குறைக்கணும், இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னாவே நீங்கள் அதுக்கு காத்திருந்து தான் ஆகணும். And you have to wait even in order to reduce your weight. அது உடனடியாக கிடைச்சா உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்துரும். And the immediate results will lead to danger. சரீரத்தை ஒடுக்குவதற்கே நீங்கள் பல வருஷங்கள் காத்திருக்கணும்னா நீங்கள் உங்கள் தரிசனத்தை அடைவதற்கு எவ்வளவு காத்திருக்கணும் பாருங்களேன். In order to reduce your body, you have to wait so long. Means for your vision, how longer you have to wait. வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் இளைத்து போகுமா. And word of God says your heart will go sick. உங்கள் சரீரம் அல்ல, உங்களுடைய இருதயம் இளைத்து போகும். And even your heart will differ. உங்கள் இருதயம் இளைத்து போகும்னா என்ன அர்த்தம் அதுக்கு? What do you mean by heart will go to sorrow? ஒரு கட்டத்துல நீங்க சொல்லிடுவீங்க, அட போடா இது வந்தா வருது இல்லைன்னா போதுங்கிற அளவுக்கு நீங்கள் சோர்ந்து போய் அதை நீங்க அதை விட்டு நீங்க விலகக்கூடிய அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. And you will come to a circle, let me not go towards this vision. ஒரு மனுஷன் எத்தனை நாள் காத்துட்டு இருப்பான்? How long can a man wait? ஒரு வாலிப பெண் எடுத்துக்கங்க. Consider a woman. ஒரு 25 வயதுல திருமணத்துக்காக காத்திருக்கிறா. And she's waiting for 21 and in the age of 21 for marriage. ஒரு 28 29 30 ஆகுது. Or even the age of 28 or 30. இல்ல 30லயும் ஒரு ஆசை அவளுக்கு 30 வயது ஆகும் பொழுது திருமண ஆசையில காத்திருக்கிறா. She was designed to get married at the age of 30. 35 ஆயிடுச்சு. And 35 she came. இப்போ அவளுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்? What she will come across her mind? சரி ஆனாட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துருவா. She'll come to a mindset, let it happen or not, I don't care. 40 ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? And she comes to the age of 40. அந்த திருமணமே அவளுக்கு ஒரு வெறுப்பாய் மாறிடும். That marriage with desire will go away. இப்படி ஆவதை குறித்து தான் வேதம் சொல்கிறது, இருதயமே இளைத்து போகும். And this only the word of God says that the heart will go sick because of it. ஒரு தமிழ்ல ஒன்னு சொல்லுவாங்க, இதுக்கு அப்புறம் இது கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன. In Tamil they say, if I get it or if I don't get, what's the point? ஒரு பாடல் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் உண்டு, ஒரு சினிமா பாடல் உண்டு.
அதில் இப்படி வரும், 8 8ஆக மனுஷனுடைய வாழ்க்கையை நீ பிரித்துக்கொள் என்று சொல்லி. And there's a famous song which goes like this. 8 8ஆக பிரித்துக்கோ. Actually divide into 8 parts. டிவைட் பண்ணி 8 8ஆக டிவைட் பண்ணிக்கோ. And divide these things into 8 parts. இந்த 8ல இது நடக்கணும், இந்த 8ல அதாவது 8 வயசுல இது நடக்கணும், 16 வயசுல இது நடக்கணும், 24 வயசுல இது நடந்திருக்கணும், அடுத்தது 32, அதாவது இந்த வயசுல திருமணம், இந்த வயசுல குழந்தை பிறந்திருக்கணும், இந்த வயசுல நம்ம எங்கேயாவது உலகத்தில் ஒரு டூர் போயிருக்கணும், அப்படி அந்தந்த வயதில் இது நடந்தாதான் அது ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த பாடல் வரியில் வரும். And the song goes like this: divide your life by 8 parts. At the age of 8, at the age of 16, everything should happen appropriately. இதெல்லாம் உண்மைதான். It is true. 25 வயசுல கல்யாணம் ஆனதானே நல்லா இருக்கும். And at the age of 25, if you get married, it's good, right? 30 வயசுக்குள்ள லைஃப்ல ஒரு செட்டில் ஆனதானே நல்லா இருக்கும். It's good you settle down at the age of 30. 35 40 வயசுலலாம் வந்துட்டு நம்ம ஒரு வீடு கார்லாம் வாங்கி நல்லா இருந்தா தானே நல்லா இருக்கும். And if you buy a house and buy a car at the age of 35 to 40, it's good. 50 வயசுலலாம் உலகத்தை ஒரு சுத்திட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. And if you travel the world at the age of 50, it's even better. 60 வயசுலலாம் பேர பிள்ளைகளோட நல்ல அழகா ஒரு வீட்ல உட்கார்ந்தா நல்லா இருக்கும்ல. And if you sit with your grandchildren at the age of 60, it's very blessed. இது நான் மறுக்கல, உண்மைதான். It's true, I don't deny it. ஆனால் இதை நீங்கள் வேதத்துக்குள் கொண்டு வரவே முடியாது. And you cannot bring it to the word of God. வேதத்துக்குள் இந்த 8 8ஆ பிரிச்சுக்கிற சங்கதியெல்லாம் ஒண்ணும் கொண்டு வர முடியாது. We cannot bring this concept of divide by 8 to word of வேதம் God. அதை நமக்கு சொல்லவும் கிடையாது. And the word of God does not say so. வேதம் சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைத்து போக பண்ணும். And if you wait for a long time, it will actually make your heart very sick. 8 8ஆலாம் வாழ்க்கை நடக்காது. And you cannot divide your life by 8 எந்த 8ல நடக்குதுன்றே உனக்கு தெரியாது. And you can never know what happens. நீ காத்திரு. You have to wait patiently. அப்படினா இந்தந்த காலங்கள நடந்தாதானே அது சுகமா இருக்கும். அதுக்கு பிறகு நடந்தா அதுல சுகம் கிடைக்குமா? And what's the point if it does not happen in its time? இன்னைக்கு அதுதான் செய்தியை பார்க்க போறோம். And that is the verse we are going to look at today. இன்னைக்கு செய்தி கர்த்தர் உன் வாழ்க்கையை சுகப்படுத்துவார். And today the message, God will bring healing to your life. அது சுகமா இருக்குமா? Will it be here? ஒருவேளை தாமதமாய் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் நம்மை சுகத்துக்குள் கொண்டு வருமா? If you wait patiently, will the blessing be abundant? உலகத்தான் சொல்லுகிறான் தாமதமாய் கிடைத்தால் அதில் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி. And the worldly man says, if you delay, it is no use. ஆனால் வேதம் சொல்லுகிறது உனக்கு நான் தாமதமாய் உனக்கு கிடைத்தாலும் அதை நான் நன்மை நான் சரிகட்டுவேன் என்று சொல்லுகிறார். And if the word of God says, if you wait patiently, I will bring goodness to you. சரிகட்டுவேன் அப்படினா என்ன? What do you mean by bringing corrected life? Compensation. I will compensate for you. Compensation. I will bring compensation for you. பாருங்க, பஸ் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு, உடனே கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குது, அதை சரி கட்டுவதற்கு ஏதோ ஒரு பணம் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. For an accident or something happens, the government will compensate for people. அதுபோல கர்த்தர் உங்களுடைய தாமதமான நாட்களுக்கு காம்பன்சேஷன் தருவார், சரி கட்டுவார். And if you're waiting patiently, God will compensate for your life. அதை எப்படி சரி கட்டுவார்னு நம்ம பார்க்க போறோம். And we are going to see how the Lord is going to compensate for us. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நடக்கின்ற காலத்துல காரியங்கள் நடக்கல, அவன் காத்திருப்பின் நாட்கள்ல அவனுக்கு நன்மைகள் நடக்கல. And during his waiting period, the man did not receive the goodness இந்த of God. வசனம் சொல்லுவது போல அவன் நெடுங்காலமாய் காத்திருக்கிறான். And according to this verse, he is waiting patiently. இருதயம் இளைத்து போகும் வரை காத்திருக்கிறான். And his heart is given to sorrow and sickness. கர்த்தர் அதை எப்படி சரி கட்டுவார்? How will God correct it or compensate it? அப்படி சரி கட்டின ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து, let me bring you a man who was compensated. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் என்று சொல்ல விரும்புகிறேன். And truly God will also compensate for you. Compensate, அதை சரி கட்டுவார். And he will compensate for you. ஒருவேளை இந்த நாளுக்கு செய்தியாக தலைப்பாக நான் கொடுத்தேன் நீடித்த நாட்களா என்று கொடுத்தேன். And I gave the topic for the sermon, many days I'm waiting. அதுக்கு நீங்க இப்படி வச்சுக்கலாம். You can also consider like this. சரி கட்டுவார். And the Lord will compensate for you. காம்பன்சேட் பண்ணுவார்ங்கறத நீ வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். You can consider the Lord will compensate for you. தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். Praise be to the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். Let us consider the psalmist David. சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வீட்டினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். And he was a man put away by the family members. அவன் இப்படியாய் சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொண்டார். And he says, my father and my mother forsook me, but the Lord kept me close. அதுல அந்த வசனம் இப்படியே சொல்லுது, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the verse says, even though my father and mother may forsake me. ஆனால் அதனுடைய உண்மையான மூலமொழியில போய் பார்க்கும்பொழுது இல்ல சில ஆங்கில வேதாங்கத்தில் அப்படி போட கிடையாது, கைவிட்டாலும் என்று சொல்ல கிடையாது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள். And many original translation says, my father and mother forsook me. My father and mother forsaken, என்னை கைவிட்டார்கள். And my father and mother have forsaken me. ஆமா, என்னை கைவிட்டாலும் கிடையாது, கைவிட்டார்கள். They have forsaken me. அந்த குடும்பத்தார் கைவிட்டாங்க. And the family members forsook him. அவனுடைய சகோதரர்கள் அவனை ஏளனமாய் பார்த்தாங்க. And the brothers actually
thought low of him. பாருங்க, அவன் வீட்டினர் யாரும் அவனுக்கு ஆதரவாகவோ இல்லை அவனுக்கு அன்பாகவோ இருக்க கிடையாது. And none of his family members were loving towards him. ஆனால் அவன் கர்த்தரை பிடித்துக் கொண்டான். And he held on to the Lord. அவன் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே கர்த்தரை பிடித்துக் கொண்டான். He was abandoned and still he held on to the Lord. அவன் சகோதரரை பார்க்க போறான். He went to see his brothers. இவன் அன்போடு தான் போகிறான். He went with all love. அவன் கையில் இருக்கிற தன் சகோதரருக்கான உணவை கொண்டுட்டு போகிறான். He brings food for his brethren. அங்க அவன் சகோதரன் கேக்குறாங்க, உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டு நீ எங்க வந்த? And he asked him, why did you leave the few sheep and come over here? பாருங்க, தனக்கு உணவு கொடுக்க வந்தவனை பார்த்து எத்தனை ஏளனமான ஒரு வார்த்தை பாருங்க. And see how low they speak of him for the person who brought food. அதனால தான் அவன் எல்லா இடங்களிலும் கர்த்தரையே மேய்ப்பனாய் வைத்திருந்தான். And that's why he kept God as his shepherd everywhere. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dear children of the Lord, உலகம் உங்களை கைவிடும்போது மட்டும்தான் நீங்கள் இயேசுவை அன்போடு தேடவே முடியும். when the world forsakes you, you can follow Jesus lovingly. உங்களை உலகம் கைவிட்டுருச்சு, எங்க அப்பா அம்மா நேசிக்கல, என் அண்ணன் தம்பி நேசிக்கல, சொந்தக்காரங்க நேசிக்கல நீங்க நினைச்சீங்கன்னா உன்னை நினைத்துக் கொள்ளுங்க, அவர்கள் நேசிக்காதபடியினால் தான் நீங்கள் இயேசுவை இப்படி பிடித்துக் கொண்டீர்கள். And because the world and your family members forsook you, that is why you are able to hold on to the Lord. இங்க சங்கீதக்காரன் தாவீது பாத்தீங்கன்னா ஆண்டவரை விடாம பிடிச்சிட்டான். And this David held on to the Lord steadfastly. தேவனோடு நடந்தான். He began to walk with the Lord. ஆடு மேய்க்கிற இடத்துல போனா கூட ஆட்டை வச்சிட்டு அவன் தேவனை பார்த்து கொண்டே இருந்தான். And he kept his sheep faithfully and praised the Lord. அவன் ஒவ்வொரு இடம் போகும்போது அவருக்கு சங்கீதம் பாடினான், அவரோடு நடந்தான், செபித்தான், தேவனும் அவனும் நடந்து கொண்டே இருந்தார்கள். And he kept walking with the Lord faithfully and singing and praying to the Lord. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, Dearly beloved, நீங்கள் இயேசுவோடு இப்படி நடக்கத்தான் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். and God has called us to walk faithfully with him. வேலைகளுக்கு மத்தியிலே, not in your needs, ஒருவேளை சமையல் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், in your kitchen, ஒருவேளை பிசினஸ்ல இருக்கலாம், in your business time, வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், and when you're driving, இதுக்கு எல்லாம் உங்க வேலைகள் இருந்தாலும் அது மத்தியிலே நீங்க அவரோடு நடக்க முடியும். and amongst your work you can walk with him. உங்கள் வாயில் ஒரு துதி இருந்து கொண்டே இருக்க முடியும். and the praises will be found in your lips. உங்கள் ஒரு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்க முடியும். You can speak in unknown tongues. நீங்க அவரோடு நடந்து பாருங்க, அவரோடு நடக்க உங்கள் வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். And when you constantly walk with him, your life will be wonderful. இங்க தான் நான் சொல்றேன், யார் ஒருவன் இப்படி இயேசுவோடு நடப்பான் தெரியுமா? And who will walk with Jesus like this? எந்த மனுஷன் இந்த உலகத்தால் கைவிடப்பட்டானோ அவன்தான் இயேசுவோடு இப்படி நடக்கின்றான். And when the world is forsaken, they can walk joyfully with the Lord. இங்க சங்கீதக்காரன் தாவீது தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். And David was walking faithfully with the Lord. ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. And one call comes in his house. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி உங்க வீட்டுக்கு வருகிறார். And all the prophet known about Israel is coming to your household. சாமுவேல் வராரு. And Samuel was coming. எதுக்கு வராருன்னு சொல்லல. And he did not announce why he was coming. அவர் சாமுவேல் வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டாங்க. And they told him he was coming to his household. சாமுவேல் வராருன்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஏதோ சாதாரண ஆள் வீட்டுக்கு வராருன்னு நினைச்சிராதீங்க. Don't think an ordinary person is coming to his house. இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வராங்க, பிஷப் வராங்க. அந்த சிஎஸ்ஐ சர்ச்லாம் பாத்தீங்கன்னா பிஷப் வராருன்னா கடவுள் வந்தா கூட அவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனா பிஷப்புக்கு அவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்க. And if a bishop comes to the house, even if God comes, they will not give that much of respect. ஒருவேளை ஆண்டவர் அந்த பக்கம் வந்தா கூட கொஞ்சம் அந்த சைடு நில்லுங்க, பிஷப் வராருன்றவாங்க. And if God comes, they'll say bishop is coming, stand aside, Lord. அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை. That is the situation today. அப்படினா சாமுவேல் என்கிறவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி. And he is a prophet for the whole of Israel. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் ராஜாக்கள் கிடையாது. And there were no kings those days. சாமுவேல் தான் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. And Samuel was judging the nation. அப்படினா சாமுவேல் வந்து ஒரு வகையில அரசரும் கூட. And he was actually even a prince. ஒரு வகையில அரசரும் கூட. And he is like a ruler. ஆமா, அப்படினா பாத்துங்க எப்படிப்பட்டவர்னு பாத்துங்க. How he mighty he was. அவர் வந்து இப்போ வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டாங்க. And consider he is coming to the house. எப்படி இருக்கும்? How mighty it is. வீடே கதி கலங்குது அப்படியே. They would be filled with fear. எதுக்கு வராரு? அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, தேசத்தை ஆள்றவர், அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? வீடே கலங்குது. And the house was trembling. Why is he coming to our household? வீட்ல ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்படுது. And they prepared a great feast. இப்போ தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்க, எல்லாம் வந்துருங்க, எல்லாம் ஆஜராகுங்க, பெரிய ஃபீஸ்ட், பெரிய விருந்து இருக்கு, தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்ட்டு பெரிய விருந்து நடக்குது வீட்ல. And they conducted a great feast because the prophet of this nation is coming. ஆமா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராரு, சிஎம் வராருன்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட விருந்து ஆயத்தப்படுத்துவோம்? And what a great feast we'll prepare if the CM is coming to our home. எவ்வளவு பெரிய பெருமை. How great pride it is. நம்ம பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் வீட்டுக்கு எங்க வெளிய போற கூடாது, எல்லாம் வீட்ல இருக்கணும் போம். And we call all our children and they'll come to the house. சிஎம் வந்துட்டு கார்ல இறங்கின உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அவருக்கு மாலை மரியாதை செலுத்தி
செலுத்தி அவரை வரவேற்று வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வருவோம். In order to receive the CM, we'll take the garland and run towards him. அதோட முக்கியமா இன்னொன்னு பண்ணுவோம். And most importantly, we'll do one வீட்ல thing. இருக்கிற எல்லாரும் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். And we will take a photograph with all the members. அந்த போட்டோ வீட்ல மாட்டினாவே ஒரு சந்தோஷம் தான். And we'll hang it on our wall to show others. இப்போ நம்ம வீட்டுக்கு சிஎம் வந்துட்டு போயிட்டா சுத்தி இருக்கிற அங்க அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க வீட்டுக்கு சிஎம் வந்திருக்காருன்னு. And everyone will know, all the policemen, all important people will know that he has come. அப்புறம் நம்மள பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு பயம் தான். And when they see us, they'll be a tremble and fear, respect. ஏனா இவர் வீட்டுக்கு யார் வந்துட்டு போனா? In our household, who came? சிஎம் வந்துட்டு போயிறாரு. The chief minister has come. அப்புறம் என்னென்னமோ பொருளை கிளம்பும் நம்மள பத்தி. And many news will go about us. ஒரு சிஎம் வந்தா இத்தனை. For a CM it will be so. அப்போ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வராரு, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. And for the prophet, for the whole nation, if he comes, how will it be? இப்போ வீட்டு அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாம் வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க வீட்டில், பெரிய விருந்து விசேஷமா அவரோட பிள்ளைங்க தாவீதினுடைய சகோதரமார்கள் எல்லாம் ராஜராயிட்டாங்க. All the members of the family from grandparents to the last child was there. ஆனால் தாவீதுக்கு அழைப்பு கிடையாது. And David was not called for the invitation. அங்க தாவீதுக்கு அழைப்பு கிடையாது. And David was not called for this feast. ஒரு பெரிய விருந்து வீட்ல நடக்கிறது. A great feast was happening. தேசத்தின் பெரிய ஒரு மனுஷன் வீட்டுக்கு வருகிறார். And a great man is coming to the household. கொண்டாட்டமா இருக்கிறது. And they were rejoicing in the house. ஆனால் தாவீது அங்கே கிடையாது. But David was not invited. தாவீது எப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தான் என்பதை நீங்க அங்க புரிஞ்சுக்கலாம். Just see how abandoned David was. இப்ப சாமுவேல் வீட்டுக்கு வராரு. And Samuel came to the household. எதுக்காக வரார்னா இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தனை தான் ராஜாவாக்க போறேன்னு கடவுள் சொல்லிட்டாரு. And the Lord said one among the family members will be a king. வந்துன்னு சொல்லிட்டாரு, உன் வீட்ல இருக்கிற ஒருத்தனை ராஜாவாக்க போறாரு, கடவுள் ராஜாவாக்க போறாரு, நான் அவனை அபிஷேகம் பண்ணபடி வந்திருக்கேன்னு சொல்லியாச்சு. I've come to anoint one of your sons as king, he told the household. அப்போ ஒவ்வொரு சகோதரனா வராங்க. And one by one the sons were coming. ஒரு சகோதரன் வந்தோடனே சாமுவேலுக்கு ஆச்சரியம், ஏன்னா நல்ல ஹைட்டா நல்ல வெயிட்டா பார்த்தாவே சும்மா ஜம்முன்னு இருக்கிறான். And when the one son came, he was built and tall and like a king. அப்ப சாமுவேல் முடிவு பண்ணிட்டார், இவனை தான் ராஜாவாக்க போறாரு. And Samuel decided maybe this person is a king. அவன் வந்தோடனே அவனை வாக் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். And God made him walk through. அவன் நடந்து வரான். He was coming. ஒரு கேட் வாக், ஒரு கேட் வாக் மாதிரி வெச்சுக்கீங்களேன். Like a catwalk model he was walking. அவன் நடந்து வரான். He was walking and showing himself. ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்ல போ போ போ. The Lord said, I reject him. போ அந்த சைடு போ. Move aside. அடுத்தவன் வர சொல்லு. And call the second person. அடுத்தவன் வரான். And the second person also comes. போ போ போ. I reject him as well. இன்னொருத்தன் வரான். And the third person also comes. இவனும் இல்ல போ. And he also rejects. இப்படி ஒவ்வொருத்தனையும் வர ஆண்டவர் சொல்றாரு, போ போ போ, ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். And God rejects everyone who comes there. யாரையும் தேர்ந்தெடுக்கல. And God did not choose anyone. இப்ப சாமுவேல் கேக்குறான். And Samuel asks, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா, இன்னும் இருக்கறானா? If you have only these many children? எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. And God has rejected everyone. வேற எவனா இருக்கானா உங்க வீட்ல? Do you have anyone else? அது ஒருத்தன் இருக்கான். Yeah, that person is there. அவன் தாவீது. His name is David. அவன் எங்க? Where is he? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். And he was grazing the sheep. அவனை வர சொல்லு. Call him over here. அவனை வர சொல்லு. Call him over here. அப்படி கூடுவார் கர்த்தர்ல. And he is the Lord who calls. அப்படி கூடுவார் கர்த்தர் உன்னை. That is how God will call you. அப்படி கூடுவார் கர்த்தர் உன்னை. That is how the Lord will call you. ஹalleluya. Hallelujah. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. சொல்லாமா? காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. எல்லாரும் சத்தமாக நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹalleluya, ஹalleluya, hallelujah. அவனை வர சொல். And call him over here. இப்ப தாவீதுக்கு அழைப்பு போகுது. An invitation was given to David. எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு கிடையாது. And it's not a regular calling. இது ஸ்பெஷல் இன்விடேஷன். It's a special invitation. பரலோகம் கொடுத்த இன்விடேஷன். And it's an invitation given from heaven. இன்விடேஷன் அல்ல. It's not from his father. அம்மா கொடுத்த இன்விடேஷன் அல்ல. Not from his mother. குடும்பத்தார் யாரும் கொடுத்த இன்விடேஷன் அல்ல. Not from his family members. பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. Heavenly calling. தாவீது வருகிறார். David comes. தாவீது வந்த உடனே அங்க ஒரு அற்புதமான சம்பவம் நடக்குது பிரியமானவர்களே. And when David comes,
comes, an important thing happens. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியான சாமுவேல் தாவீதுக்கு முன்பாக எழுந்து நின்றார். And the great prophet Samuel stands in front of David. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எழுந்து நில்லு. And God says, stand up. அவன் ஒரு சின்ன பையன். He's a small boy. பெரிய உருவம் எல்லாம் கிடையாது. He doesn't have a big shape. கரடுமுரடான நல்ல பாடி பில்ட் அப் ராஜா குண்டான அதெல்லாம் கிடையாது அவன்ட்ட. He does not have the form and shape of a king. வசனம் சொல்லுகிறது அவர் சின்ன பையன், அழகான ரூபமா இருந்தான். He was a beautiful boy, handsome boy. நான் வேதத்துல தாவீதை ஆண்டவர் வர்ணிச்சிருப்பாரு. And actually I believe David would have actually wonderfully done for David. ஆண்டவரோட கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமாய் பார்த்தேன். And I was looking at God's character. வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, இதெல்லாம் வீட்ல போய் வசனத்தை எடுத்து ஒவ்வொன்றா தியானிச்சுக்கங்க. அவன் சிவந்த மேனியும் சுருள் முடியுமாய் அழகாய் இருந்தானா. And consider and read these verses when you go home. He was actually a wonderful handsome boy, curly hair. ஆண்டவருக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு. And God actually liked somebody. Not somebody. ஆண்டவருக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு. And God liked one specific person. அவனை வர்ணிக்கிறார் பாருங்க. And he actually looks at him wonderfully. கர்த்தர் என்னையும் அப்படிதான் வர்ணிப்பார். And that is how God looks at me. நீங்க உங்க பேரை போட்டுக்கங்க. And consider your name. அவர் என்னையும் அப்படிதான் வர்ணிப்பார். That's how God looks at me. நீ அடுப்பு கடியில் கடந்தாலும் நீ அழகா இருக்கிறாய். புறாவினுடைய சிறகுகளை வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகளை உனக்கு தருவாரா. And even if you're a cold man, you are like you're having the wings of a dove. ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. 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 இப்ப தாவீது வந்தவனே சாமுவேல் எழுந்து நின்றான். When David comes, Samuel rises up. சாமுவேல் வந்தவனே மொத்த வீடு எழுந்து நின்னுச்சு. And when Samuel arises, the whole household rose. மொத்த தேசம் எழுந்து நின்னுச்சு. And the whole nation rose up. ஆனா தாவீது வந்த சாமுவேல் எழுந்து நின்றான். And if David came, the Samuel rose up. கர்த்தர் ஒரு மனுஷனை அப்படி கனப்படுத்துவார். And that's how God will actually honor a man. கர்த்தர் ஒரு மனுஷனை அப்படி கனப்படுத்துவார். That is how God will honor a man. இப்படியும் சொல்லலாம். And I can say so. கர்த்தர் என்னை அப்படி கனப்படுத்துவார். That's how God will honor me. கர்த்தர் என்னை அப்படி கனப்படுத்துவார். That's how God will honor me. கர்த்தர் உன்னை அப்படி கனப்படுத்துவார். That's how God will honor you. Hallelujah. 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 நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டும். Let me ask you a question. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தானே. It's true, good. Samuel is a great prophet. சாமுவேலுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முன்ன நடக்கிறதெல்லாம் சொல்லிடுவார்ல. He will actually reveal everything before itself. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? What should have God told? நீ நேரா இந்த ஆள் வீட்டுக்கு போ. Go to his house directly. அங்க போனீன்னா தாவீதுன்னு ஒருத்தர் இருப்பான். And there'll be one man named David. அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். And anoint this boy David. அதானே. That is actually factual, right? நீ அங்க போ, அங்க தாவீதுன்னு ஒருத்தரப்பா அவன் அபிஷேகம் பண்ணி சொல்லியிருக்கணும். இவனும் முன்னமே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி உன் பையன் தாவீதை ரெடி பண்ணி வை, நான் அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பான். இதுதானே நடந்திருக்கணும். It should have happened actually. God should have revealed to Samuel, there's a boy named David. Go and anoint him. ஏன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லல? Why he didn't tell his parents? ஏன் அவங்க சகோதரர்கள் ஆண்டவர் கேட் வாக் பண்ண வச்சாரு? And why the brothers went for a model catwalk? ஏன் பையனை நீ நிராகரிச்ச? And this is how you kept my son. நான் உன்னை நிராகரிக்கிறேன். And that is how I will dishonor you. நீ என் பையனுக்கு அழைப்பு கொடுக்கல. You did not call my son. நான் உன்னை தள்ளி விடுறேன். I will reject you. அதனால ஒவ்வொருத்தனும் நடக்க விட்டு ஆண்டவர் தள்ளினார். And actually God made everyone walk and reject. Hallelujah. சின்ன விஷயத்துல கூட கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். And in small ways also God will honor you. நீ நினைக்காத உனக்கு எதிராக ஒருத்தன் பேசியிருப்பான், அந்தரங்கத்துல உனக்கு கேவலமா பேசியிருப்பான். அவன் பேசுனதுக்கு கூட உங்களுக்கு தெரியாது. அவன் பேசுனதுக்கு உண்டான கணக்கை கர்த்தர் அவனிடத்துல கேட்பார். And people may speak in hidden things about you, but God will hold them accountable. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் சொல்லமா. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே. சொல்லாம எல்லாரும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம்தான், அதுல கூட கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார். And it's a small matter, but God fought for the David. இத உங்களுக்கும் வச்சுக்கங்க. And consider for yourself as well. உங்களை எங்கேயாவது ஒருத்தன் தப்பா பேசிட்டு அவன் கணக்கு கொடுக்காம போகவே முடியாது. And if a man actually backbites you, he will have to be accountable. நீங்க தேவனோட நடங்க. But you walk with the Lord. அவன் பேசுறான் இவன் பேசுறான்லாம் கண்டுக்காதீங்க. Don't consider this man is speaking about me. இங்க தாவீதுக்கு அழைப்பில்லாத அதே நேரத்திலே தாவீது இயேசுவோடு நடந்து கொண்டிருந்தான். And when he was not called, he walked with the Lord. அவனுக்கு இந்த அழைப்பு வரலங்கற
கவலை எல்லாம் கிடையாது. He did not bother about the call at all. தெய்வத்தோடு நடந்து கொண்டிருந்தான். He kept walking with Jesus. உங்களை பத்தி பேசுறவங்கள, உங்களை குறை சொல்றவங்கள, உங்களை அவமானப்படுத்துறவங்கள, உங்களுக்கு எதிராக வேலை செய்யறவங்கள, உங்களுக்கு எதிரான காரியங்கள் செய்யறவங்கள குறித்து நீங்க எந்த கவலைப்படாதீங்க. Don't consider when people backbite you and treat you, ill treat you. நீங்க தேவனோடு நடந்து கொண்டிருங்க. And you consider walking with the Lord. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. And bless everyone. உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். And those whom you bless I will bless. உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். And those whom you curse I will curse. நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். And don't worry about anything at all. சரி, இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணியாச்சு. And David was anointed. ராஜாவாயிட்டனா? And did he become king? எத்தனை சந்தோஷம் இல்ல? What a great news it is. அப்பா அம்மா நடுங்க, அண்ணங்காரங்க நடுங்க, குடும்பமே எழுந்து நிற்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமா அபிஷேகம் நடந்துருச்சு. And great anointing, and all the members rejoiced in his family when he was anointed. மொத்த வீடும் ஆச்சரியமா இருக்கும். இவனுக்கு வந்த நேரம் பத்தியா? And the whole house would have been surprised how he got this. இவனை கர்த்தர் ராஜாவாக்கிட்டார். And how come God made him a king? அவங்க அப்பா சொல்லியிருப்பார், ஒருவேளை இந்த சாமுவேல் எல்லாம் கரெக்டா சொல்லுவாரு, இந்த விஷயத்துல கொஞ்சம் அவருக்கு ஒன்றும் தெரியல போல் இருக்குன்னு. And Samuel will tell efficiently, but actually he is wrong in this. என்ன வேணா நடந்திருக்கலாம். And many conversations would have come. பிரம்மாண்டமா ஒரு அபிஷேகம் நடந்துருச்சு வீட்ல. And a great anointing took place. சரி, இப்போ தாவீது ராஜாவாயிட்டாரா? Did David become king? அங்கதான் இல்ல. No, not so. அதுக்கப்புறம் தான் வந்தது பிரச்சனையே. And then only problems arose. அது வரைக்கும் ஏதோ ஆட்டம் மேய்ச்சோம், வீட்டில் இருக்கிறவங்க அசிங்கப்படுத்தினாங்க, நம்ம பாட்டுக்கு ஆட்டம் மேய்ச்சோம், ஆண்டோட நடந்தோம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். And he was alone in the wilderness grazing the sheep, and he was all by himself. என்னைக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. And when he was anointed to become a king, then the problem started. சொல்லுவாங்கல, ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கான். And he kept on running all his life. எந்த அளவுக்கு ஓடுனா? When how long he ran? எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி டிஃபரண்ட் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஓடுறான். There was an inch between me and death. That's how far he ran. அங்க இருந்து சவுல் அரண்மனைக்கு போறான், சவுல் அரண்மனை வனாந்திரத்துக்கு போறான், காட்டுக்கு போறான், பைத்தியக்காரனா நடிச்சான், சாகருக்கு கிடந்தான். வாழ்க்கை எனக்கு கடைசி என்ன சொன்னல, நெடுங்காலமாய் காத்திருத்த. அது போல இந்த ராஜா பதவியும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்ன விட்டுறா போதுங்கிற அளவுக்கு வாழ்க்கைக்கு அந்த ஓட்டம் ஓடிட்டான். So he went to Saul's house, from there to the wilderness to the forest. He acted mad and he didn't want to become this king at all. ஆமா, நீங்க உங்க தரிசனத்தை நீங்க ஆண்டவர் தந்தாருன்னு சொன்ன உடனே அது உடனே நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. When God gives you a vision, don't think it will immediately happen. ஒருவேளை இது போன்ற ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டியது இருக்கலாம். And you have to run like this similarly. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். And the Lord will be with you. ஜெயமாய் முடிக்க செய்வார். And he will give you victory in it. ஒன்றே மாத்திரம் ஜாக்கிரதையா இருங்க. And keep yourself in this victory. இயேசுவை விட்டுறாதீங்க. And do not let go of the Lord. உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. Don't let go of your faith. நல்ல விசுவாசத்தோடு போராடுங்க. And fight your faith actually. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை மாற்றி தருவார். And at the right time the Lord will give you victory. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். Let us go to the subject. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். Let me ask you a question. ஒருவேளை தாவீதினுடைய அப்பாவும் அம்மாவும் தாவீதுக்கு ரொம்ப அனுசரணையா இருந்திருந்தா, and if David and his mother were very good towards David, ரொம்ப அவனை அன்பா நடத்தியிருந்தா, and if they treated him lovingly, ஒருவேளை அவன் சகோதரமாரெல்லாம் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப அன்பா நடத்தியிருந்தா, imagine all his brethren were supporting him, நல்ல ஒரு குடும்பமாக தாவீதுக்கு அவன் குடும்பத்தில் எல்லாமே அமைந்திருந்தால், and all his situations were actually concerning him, என்ன நடந்திருக்கும்? what would have happened? உங்ககிட்ட क्वेश्चन கேக்குறேன், என்ன நடந்திருக்கும்? What would have happened? அவங்க அண்ணன்மாரெல்லாம் ராணுவத்தில் இருந்தாங்க, and all his brothers were in the military. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அண்ணன்லாம் இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு. And the father was very happy, he was in the government job. ஆமா, இப்போ தாவீதும் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆதரவா இருந்திருந்தா ஒருவேளை தாவீதும் ராணுவத்தில் சேர்ந்திருக்கலாம். And if all were supportive in his family, he might have also joined the army. அப்படிதானே, ராணுவத்தில் ஒரு வீரனா மாறி இருப்பான். He would have become a man in the army. ஆனால் தகப்பனும் தாயும் கைவிட்டதினாலே, because his father and mother forsaken him, அவங்க சகோதரமாரெல்லாம் பகைத்ததினாலே, and because his brothers actually abandoned him, அவன் ராஜாவா மாறிட்டான். he became a king. அவன் ராஜாவா மாறிட்டான். He became a king. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நீ ராஜாவா மாற விரும்புறியா? Are you going to become a king? இல்ல சோல்ஜரா மாற விரும்புறியா? Or are you going to become a soldier? ஒரு ராணுவத்துல சேரணும் ஆசையா? Are you going to decide to join an army? நீ ராஜாவா மாற போறியா? Or are you going to become a king? உன்னை கைவிட்டவர்களை பார்க்காதே. And don't look at people who forsook you. உன்னை தள்ளி விட்டவர்களை பார்க்காதே. Don't look at people who abandon உன்னை you. வெறுக்கிறவர்களை பார்க்காதே. Don't look at the people who hate you. உன்னை சேர்த்துக்கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. Look at Jesus who's அவர் உன்னை ராஜாவாய் மாற்றுவார். He will make you a king. அவர் உன்னை ராஜாவாய் மாற்றுவார். He will make you a king. அவர் உன்னை ராஜாவாய் He மாற்றுவார். will make you a king. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றே படுத்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றே சுகத்தைலம் கொண்டென் தலையை
சுகமாய் அபிஷேகம் செய்குவான் தெய்வபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலேனே தெய்வபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடையிலேனே. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இப்போ நம்ம செய்திக்குள்ள வரலாம். Let us go into our message. இவ்வளவு நேரம் நம்ம எதை பார்த்தோம்? What did we consider? கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பார்த்தோம். We see how a man, God blesses man. தாவீது ஒரு கேள்வி கேட்கிறான். David asked question. சின்ன வயசுல இருந்து அழுதுட்டே இருந்தேன். I'm actually weeping from my childhood. என்ன யாரும் என்கிட்ட அன்பு செலுத்தல. No one showed me love. ஆடு மேய்க்க போற இடத்துலயும் அழுதுட்டு தான் இருந்தேன். And when grazing the sheep I was weeping. என்னோட சகோதரர்களும் என்ன பகைச்சாங்க. And even the brothers were against me. நீர் ஏதோ என்ன அபிஷேகம் பண்ணி இதுக்கு அப்புறமாவது வாழ்க்கை வாருன்னு நினைச்சா அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையான பிரச்சனையே ஆரம்பிச்சது. And after you anoint me to be a king, problem started. இப்போ நான் ராஜாவாயிட்டேன். Now I became a king. ஆனா என் இழந்த நாட்களை நான் என்ன செய்யக்கூடும்? And the lost days, how can I get it back? நான் அழுத நாட்களுக்கு என்ன கிடைக்கும்? And what will I get for the days I wept? எனக்கு 25 வயசுல என் ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. And all my friends got married when I was 25. 30 வயசுல நான் பாக்கும்போது எல்லாம் புள்ளக்குட்டியோட இருந்தாங்க. And many people had children at the age of 30. எனக்கு 40 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீரு. And I got married at the age of 40. என் இழந்த நாட்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? And what compensation will I get for the lost days? அப்படி ஒரு பொண்ணு கேட்டா அது நியாயம் தானே? It is actually good actually if you ask for a girl like that. அப்படி ஒரு தாவீது ராஜா கேட்டா அது நியாயம் தானே? And if King David asked, it will be actually correct, no? நீங்க கொஞ்சம் தாவீது ராஜா ஓடின நாட்களை பாருங்க. And consider the days when David ran. தாவீது ராஜா அரசனாயிருந்த நாட்களையும் பாருங்க. And consider the days when David became a king. ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. You can never compare both. கர்த்தர் பாருங்க, உண்மைதான் அவன் அலைஞ்சது உண்மைதான், ஓடுனது உண்மைதான். ஆனால் அவனை ஆசீர்வதிக்கும் போது பழைய துக்கத்தையும் மறந்து போகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். It is true he wandered and ran, but when God compensated, he forgot everything. நீங்க அவன் ஆடு மேய்ப்பனையும் ஒரு ராஜா என்பது தேசத்தை மேய்ப்பது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? And consider the difference between grazing a sheep and taking care of a nation. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பாருங்க. And see the difference when God blesses a person. கர்த்தர் வேதத்துல எடுத்துக்காட்டு கொடுக்கும் பொழுது இப்படி தான் கொடுப்பார். And when God takes an example, he takes the extreme. ஆசீர்வதிக்கும் போது இப்படி தான் ஆசீர்வதிப்பார். And when he blesses extreme. நீ ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா மலை சமுத்திரத்தில் விழும்பார். And if you have a faith of a mustard seed, you can move mountains. கடுகுக்கும் மலைக்கும் ஒப்பிட்டு பேசுறார். And compare the mustard seed and mountain. அதே போல ஆசீர்வதிக்கும் போதும் ஒரு சின்ன 4-5 ஆடுகள் இருக்கிற மேய்ப்பனை இப்போ ஒரு தேசத்துக்கு தலைவனாய் ராஜாவாய் மாத்திட்டார். And this person was a shepherd grazing 5 sheep becomes a king. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. See this concept what I tell you. எடுத்துக்காட்டு கொடுக்கும்போதும் ஹைல இருந்து லோக்கு கொடுக்கிறார். And God actually takes both the extremities. ஆசீர்வதிக்கும் போதும் லோல இருந்து டாப் ஹைக்கு கொடுக்கிறார். And even when God blesses from the low, he takes to the highest. நேற்று இரவு சிறைச்சாலை கைதி. And he was a prisoner actually. அடிமை. And he was a slave. எந்த உரிமையும் கிடையாது. And he had no rights at all. அடுத்த நாள் காலையில தேசத்துக்கு ராஜாவுக்கு இணையாய் உயர்த்தப்பட்டார். And the next day he becomes a governor or vice president. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? See the difference between that. இப்போ தாவீதுனுடைய நாட்களை நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. And consider the days of David. தாவீது அலைந்த நாட்களை ஒப்பிடும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் ஒப்பிடவே முடியாது. And the days that he wandered and the days he became king cannot be compared. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த நாட்களையும் அவன் உயர்த்தப்பட்ட நாட்களையும் பார்த்தா ஒப்பிடவே முடியாது. And the days of Joseph in the prison to the next to Pharaoh, he was never compared. சொன்னல கர்த்தர் சரி கட்டுவார். And that's why he said God will compensate for you. 25 வயசுல கல்யாணம் பண்ணது உண்மைதான். It's true you should get married at the age of 25. 30 வயசுல குழந்தை பெற்றது உண்மைதான். It's true you have get children at the age of 25. 40 வயசுல உனக்கு திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்திருந்தால், and if God actually considers you marriage at the age of 40, அதன் பிறகு உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை இவர்களோடு நீ ஒப்பிடவே முடியாது. You cannot compare the blessing God gives to you later. உன் சந்ததியும் நீடித்த நாட்களாய் ஆசீர்வதிப்பார். And you and your generation God will bless abundantly. அதான் இந்த செய்திக்கு தலைப்பாய் கொடுத்தேன். And that is the topic I gave for my sermon. உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது வசனம் சொல்வது, நீ கண்ணீரை கண்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் நன்மையினால் உன்னை நிரப்புவேன். And he will take your goodness for all the tears you shed. ஆனா இந்த வசனத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. I don't have consider this verse. ஆமா, ஏன்னா வேதத்துல அப்படி யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. And God did not bless that person in the verse. கண்ணீரை கண்ட நாட்களுக்கு துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் நன்மையால் நிரப்பல, அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் நிரப்பினார். But God blessed abundantly
abundantly, exceedingly. Hallelujah. 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 இந்த பொண்ணு 40 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு, உண்மைதான். It's true, this person got married at the age of 40. பிறகு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திலே பழைய கசப்புகளை நினைத்தா கூட யோசிக்க முடியாது. And the past bitterness this woman forgot. சந்ததி சந்ததியா ஆசீர்வதிப்பார். Generation after generation God bless. நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். I will tell you 3 things. ஒன்று, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எந்த நிலையில இருந்து எங்க உயர்த்துகிறார் என்பதை அந்த கேப் அதை மனுஷனால் கம்பேர் செய்யவே முடியாது. And man cannot compare the extremities between the gap how God blesses you. இரண்டாவது காரியம், கர்த்தர் நீடித்த நாட்களாய் ஆசீர்வதிப்பார். And God will bless you all the days of your life. நீடித்த நாட்களாக. All the days of your life. மூன்றாவது காரியம், third thing, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் பழைய கசப்புகள் எல்லாம் உனக்கு நினைவில் கூட இருக்காது. And when God blesses you will forget all your sorrows. ஆமென், ஸ்தோத்திரம். Hallelujah. நாம் நம்முடைய கண்களை மூடலாம். Shall we close our eyes? ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு மறுபடியும் இதே காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை நீங்கள் ஒப்பிடவே முடியாது. ரெண்டாவது, உங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா நீடித்த நான் கர்த்தருடைய வீட்டிலே, எப்படிங்க சொல்லுங்க, நீடித்த நாட்களாய் சொல்லுங்களேன். நீடித்த நாட்கள். நம்ம இன்னைக்கு விசுவாச அறிக்கையா இதை சொல்றோம், சொல்லுங்களேன். நீடித்த நாட்களாய், நீடித்த நாட்கள், நீடித்த நாட்களாய், நீடித்த நாட்கள். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் இப்படியே ஆசீர்வதிப்பார். நீடித்த நாட்களாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, தந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பிசாசு வந்து இந்த வார்த்தைகளை பிடுங்கி விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். இது ஒரு விதையாக அவர்கள் வாழ்க்கையில விழுந்து இந்த விதையை பலன் தரட்டும்பா, பலன் தரட்டும். ஆமென். நல்ல விசுவாச போராட்டம் செய்யத்தக்கதான பலன் உண்டாகட்டும். ஒருவேளை உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் தங்கள் காத்திருப்பில் சோர்ந்து போகாதபடி தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரனாய், சகோதரனாய், மேய்ப்பனாக ஆமென் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற சபையை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தந்த வார்த்தையின்படி நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கும், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கும். ஆசீர்வதிக்கிறப்பா. அன்பின் கரங்களுக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென்.